நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலை பொழுதில் கண் குளிர, மனம் மலர, சிந்தனை சீராக தில்லை நடராஜனின் புகழ்பாட உங்கள் இல்லம் தேடி வருகிறது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். ஐம்பூதங்களில் சிவபெருமான் ஆகாயமாயிருக்கும் சிதம்பரத்தில் அரங்கேறிய மார்கழி வைபவம். மழலைகள் முதல் மங்கையர் வரை மங்களகரமான மார்கழி வைபவத்தில் இன்முகத்தோடு இணைந்தனர். மார்கழி வைபவம் எனும் மகத்தான நிகழ்ச்சியில் அடுத்து நாம் காணவிருப்பது தில்லை நடராஜர் திருக்கோவிலின் நவலிங்கம் பற்றிய சிறப்பு தொகுப்பு. சிதம்பரம் நடராஜ பெருமானின் வடக்கு கோபுரமானது விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயனால் கட்டப்பட்டது. வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் நமக்கு இடது பக்கம் அமைந்துள்ளது நவலிங்க சன்னதி. சிவபெருமானை அவமதிக்கும் விதமாக தட்சன் செய்த யாகத்தில் நவக்கிரக மூர்த்திகளும் பங்கேற்றனர். இதனால் சிவனின் அதீதமாக உக்கிரத்திற்கு ஆளாகிய நவகிரகங்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்தனர். அழகு பிரியன் நாராயணன், அர்ச்சனை பிரியன் சிவன் என்பதை தெரிந்து கொண்ட அவர்கள் நவலிங்கம் வடிவமைத்து நவகிரகங்களும் தங்கள் இருப்பிடம் மாறாமல் லிங்க வடிவிலான சிவனை அர்ச்சனைகளும் பூஜைகளும் செய்து வழிபட்டனர். இதனை ஏற்று சிவபெருமானும் மனம் இறங்கி மன்னித்தார். இது நவலிங்கேஸ்வரர். நவகிரகங்கள் பூஜை பண்ண 9 லிங்கம். தட்சன் தட்சன் யாகம் செய்யும் போது, தட்ச பிரஜாபதி யாகம் செய்யும் போது சிவனுக்கு எதிராக தட்ச பிரஜாபதி யாகம் செய்கிறாங்க. அப்படியும் போது எல்லா தெய்வங்களும் அதில் போய் கலந்துக்கிறாங்க. அந்த எல்லா தெய்வங்களும் கலந்துக்கும் போது இந்த நவகிரகங்களும் அதில் கலந்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தோஷம் ஏற்படுது. அந்த தோஷத்தை பரிகாரம் செய்யறதுக்காக தான் நவலிங்கம் பூஜை பண்ணுறது. 9 கிரகங்கள் வச்சு 9 லிங்கங்கள் பூஜை பண்ண நவலிங்கம். ஆணவம் கொண்டோர் அழிவை மட்டுமே சந்திப்பர் என தெரிந்து கொள்ளவும், தனக்கு நிகராக தரணியில் எவரும் இல்லை என உணர்த்தவும் சிவபெருமான் நவகிரக பூஜைகளை ஏற்றார். இந்த லிங்கமானது நவ வடிவம் கொண்டது. வடகிழக்கில் ஸ்ரீ பூதேசலிங்கம், வடமத்தியில் ஸ்ரீ குருவிசலிங்கம், வடமேற்கில் ஸ்ரீ கேதவேசலிங்கம் எனவும், மேற்கு மத்தியில் ஸ்ரீ பாஸ்கரலிங்கம், ஸ்ரீ சனீசலிங்கம், தென்மேற்கில் ஸ்ரீ ராகவிசலிங்கம், தென் மத்தியில் ஸ்ரீ அங்காரகேசலிங்கம், தென்கிழக்கில் ஸ்ரீ சோமேசலிங்கம், ஸ்ரீ சுக்கரலேசலிங்கம் என உள்ளது. இந்த நவகிரகங்கள் அனைத்தும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து தாங்கள் செய்த செயலுக்கு மன்னிப்பும் வேண்டினர் என்பது இந்த நவகிரக சந்நிதி குறிப்பிடும் வரலாறு. தில்லை நடராஜனின் அருளோடு சிதம்பரத்தில் அற்புதமாக அரங்கேறியது மார்கழி வைபவம் எனும் நிகழ்ச்சி. அந்த அரங்கேற்றத்தின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியான நடன போட்டியின் சிறப்பு தொகுப்பை காண்போமா? தோகை வெறித்தாடும் மயில் போல தில்லையில் நம் கிள்ளைகளாடிய கண்கொள்ளா காட்சி. நாட்டியத்தின் நளினத்தை நயம்பட வெளிப்படுத்திய குழந்தைகளின் அழகில்தான் கோடான கோடி இன்பங்கள்.
இந்த உலகமே இல்லை என்பது இவ்வுலகம் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நீரை தன்னுள் அடக்கிக் கொண்டு நம் நாட்டிற்கு வளம் சேர்க்கும் சிதம்பரத்தில் உள்ள வீராணாம் ஏரி பற்றிய சிறப்பு தொகுப்பு அடுத்து வருவது. சிவபெருமான் ஆகாயமாய் அவதரித்திருக்கும் சிதம்பரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்து விரிந்து கடல் போல் காட்சியளிப்பது வீராணம் ஏரி. .6 கிலோமீட்டர் நீளத்தையும் 1567 ஏக்கர் பாசன பரப்பும் கொண்டது வீராணம் ஏரி. விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கும் தோழன் வீராணம் ஏரி. சிதம்பரம் நடராஜா கோயில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு இது முக்கியமான ஏரி. இது உயிர் நாடி தான் எங்களுக்கு. விவசாயத்தை எல்லாம் தண்ணி பாய்கிட்டு இருக்கு. இந்த பசுமைக்கு காரணம் வேறான தண்ணி இல்லைன்னா பசுமை இருக்காது. பல மைல்கள் கடந்து சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் வீராணம் ஏரி தமிழகத்திற்கு கிடைத்த வள்ளல் பாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டும் ஈஸ்வரனாகவும் பார்ப்போற்றும் பார்த்த சாரதியாகவும் தோன்றிய கண்கொள்ளா காட்சி. ஆர்வமாய் கலந்து கொண்ட மழலைகளின் சிரிப்பில்தான் எத்தனை கோடி இன்பங்கள். வாரணமாயிரம் சூலவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் எங்கேதி வானதி சேர்ந்தார் இலைமிசை நீருவாழ்வார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவே நாங்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் சுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருஷா. கண்ணன் கொஞ்சம் ராதேனா கண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் நீ ராவா. குழந்தைகள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த குழந்தைகள் தெய்வங்களின் திருவுருவங்களை வரைவதை காண்பது அரிய காட்சியாகத்தானே இருக்கும். இதோ சிதம்பரத்தில் அழகாய் அரங்கேறிய மார்கழி வைபவம் நிகழ்ச்சியின் குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டியின் சிறப்பு தொகுப்பு அடுத்து வருவது. சிதம்பரத்தில் சிறார்களுக்கான ஓவிய போட்டியில் ஆர்வமாய் கலந்து கொண்டு
வண்ணமயமான ஓவியங்களை வரைந்தனர். ஓரியண்டல் ஸ்கூலோட ஹெச்எம் வந்து நம்ம கூட இருக்காங்க. இப்போ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கோம். சூப்பராக இருக்கீங்க. ஓகே மேம், எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? சந்தோஷமா இருக்கு. ஓகே, குழந்தைங்களாலே சந்தோஷம் தான். ஓகே, அதுலேயும் இந்த பிள்ளைங்க ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதே சந்தோஷம். சித்திரமும் கைப்பழக்கம் என்பதை உணர்ந்து அழகான ஓவியங்களை தீட்டுகின்றனர். யார் இந்த சிறார்கள்? சிதம்பரத்தில் இருக்கிற ஆர்என் சுசிலா செவித்திறன் குறையுடையோர் பள்ளியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாது. இந்த பசங்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். அதில் ஒன்று தான் இப்போ பார்த்திங்கன்னா டிராயிங்கு. கலை பொதுவானது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தாம் பேசாவிடினும் தம் ஓவியங்கள் பேசும் என்ற தன்னம்பிக்கையுடன் தம் எண்ணத்தில் தோன்றியதை வண்ணத்தில் தீட்டினர் இந்த மழலைகள். சிதம்பரத்தில் அழகாய் நடந்தேறிய மார்கழி வைபவம் நிகழ்ச்சியை கூடுதல் சிறப்பாக்கியது திருமதி சிந்துஜா அவர்களின் இசை கச்சேரி. அவற்றின் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜன்மத்தை வீணாக்கி கிடப்பேனோ. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜன்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ நான். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜன்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ நான். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ. பக்தியும் மனமும் மூழ்கினன்றி, பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே, பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே, பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே, பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே. சத்தியம் சொல்வேன் சடலமும் இங்கே, சத்தியம் சொல்வேன் சடலமும் இங்கே, சத்தியம் சொல்வேன் சடலமும் இங்கே. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜன்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ நான். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ. மார்கழி வைபவம் நிகழ்ச்சியின் 26ஆம் நாள் திருநாளில் அடுத்து நாம் காணவிருப்பது திருப்பாவை பகுதி. மாலே